ஹாய் யுவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா. இப்போ பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும்ங்க. சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போதும். கடுகு நீங்கள் சேர்க்கும் போது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கடுகு பொரியணும். கடுகு வெடிக்காமல் நீங்கள் அப்படியே கடுகு பொரியாமல் நீங்கள் அப்படியே அடுத்த வெங்காயமோ பூண்டோ நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கசக்க ஆரம்பிக்கும் சாப்பிடும்போது. அது ஒரு பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இப்போது கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா நான் நீட் வாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கேன். நல்லா சாப் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். மீன் குழம்பு, காரக்குழம்பு, எந்த குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் நான் இங்கே வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌனிஷாக எடுக்காதீங்க. ஒரு மாதிரி டேஸ்ட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கசக்க ஆரம்பிக்கும். வெங்காயமும் சரி பூண்டும் ரொம்ப சரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த மாதிரி கலர் ரொம்ப ப்ரௌனிஷாக ஆயிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிக்கும். ஸோ லைட் ப்ரௌன் ஆகும்போதே நீங்கள் அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட்டை சேர்க்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ண வெங்காயத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இது சாப்பரில் போட்டு நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இந்த சாப்பரில் ஆட் பண்ணி இருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிப்ஸ் தான், சால்ட்டு தான். நான் தேவையான அளவு கல் உப்பு, அதாவது மீன் குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக தட்டு போட்டு மூடி வதங்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் தக்காளியும் பார்த்திங்கன்னா ஒரு சேம் மீடியம் சைஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி. ஏன்னா நான் கொஞ்சம் புளியை கொஞ்சம் கம்மி பண்ணி புளி கம்மி பண்ணியிருக்கேன். அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேங்க. சிம்மில் வச்சுருந்தேன். வைக்கும்போது பார்த்திங்கன்னா தக்காளி ஆட்டோமேட்டிக்காக அதுவே குழஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க தக்காளி பெரிய பெரிய பீஸாக போட்டிருப்பேன்ட்டு 4 சைஸாக போட்டிருந்தேன். அந்த வதங்கிடுச்சு. ஒரு 1 or 2 மினிட்ஸ் நீங்கள் இது மாதிரி எடுத்து வதக்கிட்டு விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தொக்கு மாதிரி ஆகிடுச்சிங்களா. நல்லா தொக்கு மாதிரி நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. இப்போது நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ண வேண்டிய ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். நான்வெஜ்ஜுக்கும் சரி வெஜிடேரியனுக்கும் சரி கம்பல்சரி நம்ம மஞ்சள்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இந்த 3 தூள் மிளகாய் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கலந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க. இது வெறும் மிளகாத்தூள் கிடையாது. வெறும் மிளகாத்தூளாக 3 ஸ்பூன்லாம் சேர்க்க முடியாது. நீங்கள் வெறும் மிளகாத்தூள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டதுனால கலந்த மிளகாத்தூள், அதாவது குழம்பு மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூனை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்கன்னா. நல்ல மசாலா நல்லா அந்த மசாலோட ரா ஸ்மெல் போகணும். அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நான் புளி தண்ணி, இந்த மீன் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை நான் அந்த புளியிலே கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சுக்கிட்டு அடுப்பை நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கிட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கணுங்க. ஓகேங்களா. அந்த மசாலோட ஸ்மெல் போகணும். அந்த பச்சை வாசனை ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக ஃபிஷ்ஷை தான் ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போது நல்லா கொதிச்சிச்சு. நல்லா தலைன்னு கொதிக்குது. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா நான் சங்கரா மீனுடைய தலையை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் மோஸ்ட்லி வீட்டில் பார்த்திங்கன்னா மீன் குழம்போட தலையை வச்சு தான் நாங்கள் மீன் குழம்பே வைப்போம். மீனோட தலையை வச்சு தான் மீன் குழம்பே வைப்போம். ஸோ அதனால் இப்போ மீன் குழம்புக்கு தலையை வச்சு தான் மீன் குழம்பு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஒரு 2 மினிட்ஸ் மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் தாங்க நீங்கள் கொதிக்க விடணும். அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. இப்போது கருவேப்பிலையை போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு தானேங்க தட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஹை ஸ்பீடில் வச்சுட்டு அதோடு ஆஃப் பண்ணி கொஞ்சம் சிம்மில் வச்சுருவேன். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் மீனை போட்டு ஒரு 1 மினிட்லக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், வெந்தயப்பொடி நம்ம நார்மல் வெந்தயத்தை
நார்மலாக எதுவுமே சேர்க்காம, எண்ணெய் எதுவுமே சேர்க்காம லைட்டாக நம்ம கடாயில் போட்டு வறுத்துட்டு அதை அப்படியே ஆற வச்சுட்டு பொடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியை தான் நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தா கூட போதுங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். 1/4 ஸ்பூன் அதாவது கொதிச்சுட்டு இறக்குறதுக்கு ஒரு 1 மினிட்டுக்கு முன்னாடி, கொஞ்சத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டு அந்த வெந்தயப்பொடியை போட்டுட்டு நீங்கள் இறக்கிடலாம். பார்த்திங்கன்னா வெந்தயப்பொடியை போட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட்டாக பார்த்தேன். ஒரு 1 மினிட் கொதிக்க வச்சுருக்கேன். கொதிச்சுட்டு சிம்மில் இருந்தது, நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப மீன் குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். இது மார்னிங் நீங்கள் இருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியே இப்போது நீங்கள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். மார்னிங் இன்னும் ரொம்ப திக்காகும், இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட்